2008ங்க ஈழத்தமிழர் போராட்டம் உச்சத்துல இருக்கு இலங்கையில. தமிழர்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுறாங்க சிங்கள ராணுவத்தால். அந்த செயலை கண்டித்து தன்னுடைய ரசிகர் மன்றத்தை திரட்டி உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கிறார் எங்க தலைவர். அந்த தலைவர் வயசு என்ன தெரியுமா? 34 வயசுங்க. டெல்லியில அண்ணா ஹசாரே அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஊழலே இருக்கக்கூடாது, ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று அண்ணா ஹசாரே அவர்கள் உண்ணாவிரதம் இருந்த போது 2011 அண்ணா ஹசாரே அவர்கள் இருந்த அந்த போராட்ட களத்திற்கு எங்க தளபதி அவர்கள் நேரடியாக சென்று அந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து ஊழல் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் எங்க தளபதி அவர்கள். அப்ப எங்க தளபதிக்கு வயசு 37. அப்ப அண்ணாமலை எங்க இருந்தாரு? 2017 மெரினால ஒட்டுமொத்த இளைஞர்களும் திரண்டு நின்று ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று போராடினாங்கல்ல. அப்ப எங்க தளபதி அவர்கள் அந்த 10 லட்சம் இளைஞர்களோடு கூட நின்று நான் ஜல்லிக்கட்டுக்கு துணை நிற்கிறேன், பீட்டாவை தடை செய்ய வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் எங்க தளபதி அவர்கள். அப்ப எங்க இருந்தாரு அண்ணாமலை? எங்க இருந்தாரு? நீட்டுக்காக தன் உயிரை தியாகம் செய்தால் என் தங்கை அனிதா அவர்கள். அனிதா அவர்கள் இறந்தவுடன் நேரடியாக வீட்டிற்கு சென்று அனிதாவுடைய தகப்பனாரை சந்தித்து உங்களுடைய மூத்த மகனாக நான் இருக்கிறேங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு பேசியவர் எங்க தளபதி அவர்கள். அப்ப எங்க இருந்தார் அண்ணாமலை? ஸ்டெர்லைட்ல 13 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரடியாக சந்தித்து ஆறுதல் படுத்தி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 லட்சம் ரூபாய் எங்க தளபதி கொடுத்தாரு. அப்ப அண்ணாமலை எங்க இருந்தாரு? இப்ப பேசுறதுக்கு என்று ஒரு தகுதி இருக்குல்ல, ஒரு தராதரம் இருக்குல்ல. எதையுமே நீங்க பண்ணல. திடீர்னு பிஜேபியுடைய ஒரு மாநிலத்தில் வர வந்துட்டு எங்களை பார்த்து கேள்வி கேட்பதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? மக்களுக்கான தலைவருங்க, மக்கள் கொண்டாடக்கூடிய தலைவருங்க எங்க தளபதி. 1 கோடி உறுப்பினர்கள் எங்க கட்சியில சும்மா சேருவாங்களா? பிஜேபியில இருக்காங்களா 1 கோடி பேர் தமிழ்நாட்டுல?